வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தேர்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 14 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எ ஃபீல்ட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் whose base is 25 meter and the height is 20 meter. Find the cost of leveling the field at the rate of 45 per ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் தான் எழுதியிருக்கணும். ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். ஒன்று மீட்டர் ஸ்கொயர்னு எழுதியிருக்கணும், இல்லைனா ஸ்கொயர் மீட்டர்னு எழுதியிருக்கணும். ஓகே, லீவ் இட். இப்போது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ஃபீல்டுன்னா என்னப்பா, ஒரு வயல். அந்த வயல் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இப்போ அதோட பேஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. பேஸ்னாலே கண்டிப்பாக அடிப்பகுதி 25 மீட்டர் அண்ட் ஹைட்டும் எவ்வளோங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். இப்போது அந்த ஃபீல்டை ஃபுல்லாக லெவலிங் பண்ணுறாங்க. லெவலிங் பண்ணுறதுனா என்னது? ஸோ உழுதல் தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அல்லது சமப்படுத்துதல், அதில் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ லெவலிங் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு க்ளூ. ஃபென்சிங் போடுறாங்க அப்படின்னாலே பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஃபென்சிங்னா எங்கே போடுவாங்க? சுற்றி தான் போடுவாங்க, அவுட்டர் ரீஜியனில் தான் போடுவாங்க. அப்போம்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். லெவலிங் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஏரியா தான் என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏரியா என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? 1/2 BH. இது நாள் வரைக்கும் தெரியாதவங்க தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 1/2 BH. இப்போ நீங்கள் சென்டென்ஸ் எப்படி எழுதணும்? த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 BH. அல்லது த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஃபீல்டு, இந்த சம்மில் ஃபீல்டுன்னு தானே கொடுத்துருக்குறாங்க, ஈக்குவல் டு 1/2 BHன்னு நினச்சிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் வேணுமே சார், இந்த ஸ்பெல்லிங் வேணுமே சார். த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கு முன்னாடி இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் அண்டர்லைன் பண்ணதுக்கு முன்னாடி த ஏரியா ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 BH. அது மேலே எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாமா? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி 1/2 பியோட வேல்யூ எவ்வளவு? 25 அண்ட் ஹெச்சோட வேல்யூ எவ்வளவு? 20. 25 இன்ட்டு 20. 2ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்ணுங்கள், 10 கிடைக்கும். இப்போ 10ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 250 கிடைக்கும். ரொம்ப ஈஸி, ரைட்? 2ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்ணால் 10, 25 கூட 10 மல்டிப்ளை பண்ணால் 250. ஒரு 0 சேர்த்தா போதும். மீட்டர் ஸ்கொயர். கவனமாக இருக்கணும். இப்போது 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 45 rupees ஆகுது. அப்போது இந்த டோட்டல் ஃபீல்டுக்கு எவ்வளோ ஆகும்? அப்போம்னா 45ஐயும் இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? 250. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ சென்டென்ஸ் எப்படி எழுதணும்? காஸ்ட் ஆஃப் leveling the field. The cost of leveling the field equal to அப்படின்னு போட்டு 45 into 250 அப்படின்னு எழுதி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி காமிச்சா போதும். ஓகே, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 45 எழுதிக்கோங்க, 250 எழுதுறதுக்கு பதிலாக 25ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இது ஒரு ஷார்ட்கட். ஒரு 25ன்னு எழுதி மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25, 2, 4 5s are 20 plus 2, 22. 5 2s are 10, remainder 1. 4 2s are 8, 8 plus 1, 9. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 2 11. கடைசியாக ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 11,250. So the answer is 11,250 rupees. கடைசியாக ஒரு 0 கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும்? சேர்த்துக்கணும், மறந்துடக்கூடாது. அவ்வளோதான். That's all. Thank you.